சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ரெண்டு வகையான தர்பூசணி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தர்பூசணி ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி தர்பூசணி பழத்தில் விதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். விதை எல்லாமே எடுத்து எப்படி கட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுக்கிறேன். தேனுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம தேன் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், அதனால் நான் தேன் சேர்த்துருக்குறேன். இது கூட 5 புதினா இலை எடுத்து வச்சுருக்கிறேன், இது சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். 2 பீஸ் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், அதனால் இதில் ஒரு விதை கூட இல்லை. ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரே ஒரு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற ஜூஸை உள்ளே சேர்த்துடலாம். கிளாஸில் ஊற்றிட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக இந்த சைடில் ஒரு தர்பூசணி பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி நம்ம புதினா இலையை வச்சுட்டு நம்ம கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான தர்பூசணி ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது ஜூஸ் போடுறதுக்கும் நான் 1 கப் அளவுக்கு தர்பூசணி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட 10 போல் மிளகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகு தூள் இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைனா தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை அதோட நுனி பகுதியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரை மூடி இது நல்லா ஒரு குலுக்கி எடுத்துடலாம். நாம் எப்போவும் லெமனில் தான் குலுக்கி சர்பத் செய்வோம். இந்த மாதிரி தர்பூசணி பழத்துலேயும் நீங்கள் குலுக்கி சர்பத் செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா குலுக்கிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். கிளாஸுக்கு மாற்றிட்டு ஒரே ஒரு பீஸ் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக கட் பண்ண தர்பூசணி பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மேலே ஒரு தர்பூசணி பீஸை நம்ம வச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த கலர்ஃபுல்லான தர்பூசணி ஜூஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.